எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி வந்துட்டு மனித பிறவி வரமா சாபமும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆன்மீக தத்துவப்படி மனுஷ பிறவிங்கிறது ஒரு மிகவும் அரிதானதாக பார்க்கப்படுகிறது. இது முக்தியை அடைவதற்கு மனுஷ பிறவி தான் சிறந்தது. மனுஷ பிறவியால் தான் முக்தியை அடைய முடியும். பிரபஞ்சத்தினோட உண்மை உணர்ந்து நற்பணிகளை செய்வதற்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு இது மனித பிறவி. மனுஷன் ஆன்மீக தேடல் மூலியமாக உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு தடையில்லாத பேரானந்தத்தை பெற முடியும். மனுஷனால் தான் முடியும். முந்தைய பிறவிகளில் செய்த கர்மாக்கள், கர்ம வினை பயன்கள், கெட்ட பயன்கள், நல்ல பயன்கள் ரெண்டுமே இருக்குது. முந்தின பிறவியில் செஞ்ச கர்ம வினைகள், கெட்ட பலன்கள் கழிவு வருவதற்கும், நாம் செய்கிற நல்ல செயல்கள் மூலமாக நற்பலன்கள் சேர்வதற்கும் மனித பிறவி அவசியமாகிறது. நமக்கு கர்மம் வினை பயன் அது வந்துட்டு நாம் செஞ்ச கர்மாக்கள்னால கெட்ட பயன்கள், நல்ல பயன் இருக்குது. கெட்ட பயன்களை கழிவதற்கும் நல்ல பயன்கள் சேர்வதற்கு மனித பிறவி தான். மனுஷ பிறவியால் தான் அது முடியும். அந்த கெட்ட கர்மாக்கள், கெட்ட பயன்கள் கழிந்து நற்பயன்கள் சேர்வதற்கு இது அவசியம். நமக்கு மனுஷ பிறவி பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது, மாறி 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 ஒரு சைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இதிலேருந்து விடுபட்டு ஒரு முக்தி நிலையை அடைவதற்கு மனுஷ பிறவி உயர்ந்தது இலக்கு. அது மனுஷ பிறவியோட உயர்ந்த இலக்கே அதான், முக்தியை அடைவது தான். முக்தியை அடைவதற்கு அவ்வளவு சுலபமான வழிகள், ரொம்ப கஷ்டம். அது ஏற்கனவே நம்ம முதல்ல முற்பிறவியில் செஞ்ச கர்மாங்கள் பயனாக கெட்டது அதிகமாக இருந்து அதை நம்ம போக்கிக்கணும். அதை போக்குறதுக்கு நல்லது செய்யணும். உடனே நல்லது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தால் கெட்டதெல்லாம் போயிடும், நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வந்துட்டு கடவுள் வந்துட்டு நமக்கு ஒரு பரீட்சை மாதிரி கொடுப்பார், சோதனை பண்ணுவார். அதுதான் சோதனை. ஆண்டவன் ஏன் அப்படி நம்ம சோதிக்கிறான் அப்படிம்பாங்க. அந்த சோதனை கொடுக்குறதே அதுக்கு தான். இவன் ஜெயிச்சு வரானா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் சோதனை கொடுக்குறது. உடனே கடவுள் பிடிச்சிட்டுருது, நான் சோதிக்கிறான், கவனிக்கவே மாட்டேங்கிறான், எல்லாத்துக்கும் பண்ணுறான், எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. கஷ்டப்படுறான்னா நாம் 30 வருடம் செஞ்ச கர்மாக்கள் பயன். அது எவ்வளோ கூட கஷ்டப்படுறோமோ அந்த கெட்ட பயன்லாம் கழியுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த கஷ்ட காலத்துலேயும் நம்ம நல்லது தான் செய்யணும். கஷ்ட காலத்தில் கஷ்டம் வரும்போது எந்த ஒரு சபலத்துக்கும் ஆளாகாமல், நம்ம தீய வழியில் போகாமல், கெட்ட வழியில் போகாமல் நல்ல வழியிலேயே நல்ல செயல்களே செஞ்சிட்டு இருந்தால் இது வந்துட்டு நமக்கு கஷ்டங்கள் குறையும். கர்ம வினை பயன்கள், கெட்ட பயன்கள் கம்மியாகிட்டே இருக்கும். மேலும் மேலும் தப்பு பண்ணக்கூடாது, ஆண்டவனை திட்டக்கூடாது, கடவுளை திட்டக்கூடாது.
அதுக்காக கோயில் போகாமல் இருக்கிறது, சாமியை கும்பிட மாட்டேங்கிறது, அது இல்லை. இது ஒரு ஒரு இது சோதனை கொடுக்கறது, நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீ உனக்கு சோதனை கொடுத்தா அதுலேருந்து நீ ஜெயிச்சு வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்கும் மேலே, நீ ஜெயிச்சு வந்து ஒரு நல்ல உயர் நிலையை அடையலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை வச்சு தான் நமக்கு சோதனை கொடுக்குறாரு. அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு வள்ளுவர். அதை நாம் இதான் இருக்கக்கூடாது. கஷ்டம் வரும்போது நம்ம சந்தோஷம் வச்சுக்கணும். கஷ்டம்னா சந்தோஷம் தான் பண்ணணும். நாம் செஞ்ச பாவங்கள் கழியுது, கர்மவினை பயனாக நமக்கு கெட்ட பயன்கள்லாம் கழியுதுன்னு சந்தோஷம், பொறுமையாக இருக்கணும். ஒரு காலத்தில் நல்லதே நடக்கும். எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் முக்தி அடையிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. வாழ்க்கையில் நமக்கு நிறைய சோதனை வைப்பார் கடவுள். நமக்கு முக்தி அடையிறதுங்கிறது பெரிய இது இல்லையா? முக்தி அடைஞ்சிட்டால் பிறவியே கிடையாது. தெய்வ நிலை அடைஞ்சிட்டா அப்புறம் என்ன பிறவி? மனுஷ பிறவியே கிடையாது. அதை அடையிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ ஈஸியாக அது இல்லை. அதை அடையிறதுக்கு எவ்வளோ சோதனை கொடுப்பார் கடவுள். ஒன்றும் இல்லை, சாதாரண நம்ம இங்கே நம்ம நாட்டில் நடக்குது, பெரிய பெரிய பதவிகள்லாம் எக்ஸாம் வைக்கிறாங்க, 2-3 எக்ஸாம் வைக்கிறாங்க. லட்சக்கணக்கான மேலே இருக்காங்க, ஒரு 1000 கணக்கு மேலே தான் பாஸ் ஆகிறாங்க. கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, சின்சியராக படிக்கிறாங்க, ஜெயிச்சு வர்றாங்க. மனுஷனால் ஏற்படுத்திக்கிட்ட இந்த ஒரு இதுக்கே, ஒரு பதவிகளுக்கே இவ்வளவு கஷ்டங்கள். மெடிக்கல் எக்ஸாம் நீட்டு, அது கஷ்டம், படித்து பாஸ் பண்ணி வரணும். டாக்டர் ஆகிட்டால் அந்தஸ்து, பணம், காசு, கௌரவம் எல்லாம் கிடைக்குது. அதை அடையிறதுக்கு கஷ்டப்படணும். கோலம் மாதிரி ஃபேஸ் பண்ண தயங்கக்கூடாது, ஜெயிச்சு வரணும். என்ன தான் அது, படித்து பாஸ் பண்ணி வராங்க கஷ்டப்பட்டு, அவங்களும் எப்படி வராங்க? அதுக்கே எப்படின்னா, முக்தி அடையிறதுங்கிறது ஒரு இறைநிலை அடையிறதுக்கு பகவான் எவ்வளோ சோதனை கொடுப்பார், எவ்வளோ டெஸ்ட்டு வைப்பார், எவ்வளோ பரீட்சை வைப்பார். அதெல்லாம் கடந்து பாஸ் பண்ணி போகணும். அவ்வளோ ஈஸியாக அது அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டார் அவர் ஜெயிச்சு வர்றதுக்கு. தப்பு பண்ணுறதுக்கு, பாவம் செய்கிறதுக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பார் நமக்கு. செவலத்தை உண்டு பண்ணுவார், தனிமையை கொடுப்பார். யாருமே இல்லை, தப்பு பண்ணலாம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினப்ப கொடுப்பார். போச்சா, தப்பு பண்ண போச்சா, அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் தப்பு பண்ணக்கூடாது, தீய காரியங்கள் செய்யக்கூடாது. யாருக்கு தெரிய போகுது, அவன் யாரும் இல்லை, பண்ண என்ன, அதெல்லாம் பண்ணக்கூடாது. செவல புத்தி இருக்கக்கூடாது. செவல புத்தி இருந்தால் போச்சு, ஈஸியாக பாவம் பண்ணிடலாம், தப்பு பண்ணிடலாம். இது ஏற்படுத்துவார். இதெல்லாம் சிக்கிக்காமல், இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சிக்கிக்காமல் வெளியில் மீண்டு வரணும். வந்து நற்பலன்கள் நம்ம செய்யணும், நற்காரியங்கள் செய்யணும், உதவணும், மற்றவங்களுக்கு உதவணும். அதுதான். யாரையும் மனசு நோக்கம்படி பேசக்கூடாது, ஆன்மாவை துன்புறுத்தக்கூடாது. எல்லாமே ஒரு ஆன்மா தான், மனுஷனாக பார்க்கக்கூடாது, ஒரு ஆன்மாங்கிறத பார்க்கணும். எல்லாருமே ஒரு ஆன்மா தான். ஆன்மாவை நோகடிக்கூடாது நம்ம யாருக்குமே. எந்த ஆன்மாவும் தப்பு அது. ஆன்மீகத்தில் ஈடுபட்டு எந்த தப்பும் பண்ணாமல், உனக்கு பாவங்கள் அதிகமாக இருக்கும், புண்ணியங்கள் கம்மியாக இருக்கும். நீ வந்துட்டு நான் புண்ணியத்தை பாவத்தை கழித்து புண்ணியத்தை சேர்த்துன்னு சொல்லிட்டு புண்ணியம் செய்ய செய்ய பாவங்கள் கழியும். ரெண்டும் பேலன்ஸாக, புண்ணியம் பாவம் ரெண்டு பேலன்ஸாக இருக்குது. அதுவும் சரியில்லை. பாவங்கள் ஃபுல்லாக கழிஞ்சு புண்ணியம் ஃபுல்லாக இருக்கணும். இது கீழே இருக்கணும், புண்ணியங்கள் மேலே இருக்கணும், பாவமே இல்லாமல் இருக்கணும். அது முக்தி அடையும் நிலை.
ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதான் சொன்னேன், கடவுள் நமக்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணுவார். பாவம் செய்கிறதுக்கு அவ்வளோ. அதுக்கு வந்துட்டு தியானங்கள், யோகா இதெல்லாம் பண்ணி, தியானம் பண்ணி 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 மெருகேற்றிக்கிட்டு இறைநிலை அடையிறது. மனிதன் தெய்வம் ஆகலாம். தேவர்கள்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா இறை தொண்டு செஞ்சிட்ருப்பாங்க. தேவலோகத்தில் ரிஷிகள் இருப்பாங்க, முனிவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தொண்டு செய்கிறது. முனிவர்கள், ரிஷிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களுக்கு என்னவே கரெக்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தப்பு நடக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் அவங்களுக்கு ஏதாவது இவங்க தப்பு செஞ்சு தேவர்களுக்கு உதவுறது, பூ வச்சு கொடுக்குறது, அது இது அந்த வேலையில் செஞ்சிட்ருக்கும்போது சிறிய தவறு நேர்ந்துட்டு அவங்க வந்துட்டு சபிச்சிடுவாங்க. நீ பூலோகத்துக்கு போயிடு, மனுஷ பிறவியாயிடு. இது வந்துட்டு எதுக்குன்னா இது சாபம் கிடையாது, இது சாபம் கிடையாது. ஏன்னா முக்தி அடையிறது மனுஷ பிறவி தான் சிறந்த வழி அப்படிங்கிறது மனுஷ பிறவி கொடுக்குறது. அதனால் பாவம் ஒரு சைடு, புண்ணியம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. நாம் நற்பலன்கள், நற்காரியங்கள், புண்ணியங்கள் சேர்த்துக்கிட்டே இருந்தால் புண்ணியம் சேராது, பாவம் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரே ஜென்மத்தில் நடக்குது. அவ்வளோ பாவம் செஞ்சிட்ருக்கோம், ஆனால் பாவம் செஞ்சு மனுஷ பிறவி எடுத்துருக்கோம். அவ்வளோ ஈஸியாக பாவம் கழிஞ்ச மட்டும் பார்த்தாது, புண்ணியம் சேரணும். இது கழிஞ்சு புண்ணியம் ஹை லெவலில் இருக்கணும், இப்படி இருக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இல்லை இப்படி இருக்குது. பாவம் அதிகமாக இருக்குது, புண்ணியமே இல்லை. இப்போது புண்ணியம் செய்ய செய்ய பாவம் கம்மியாகிட இருக்குது. இப்போ புண்ணியம் சேர்றது. இப்போது இது கழிஞ்சு இது நெல்லாகி புண்ணியம் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு இறைநிலை, மகான் ஆக முடியும், முக்தி அடையிறது. அதுதான் அந்த மாதிரி வாய்ப்பு அடையிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ரொம்ப சிரமங்கள் பண்ணணும், ஆன்மீகத்திலே இருக்கணும், எந்த தவறும் செய்யக்கூடாது. கஷ்டமே சாப்பாடுக்கே வழி இல்லைன்னா கூட தீய செயலில் ஈடுபடக்கூடாது. கிடைச்சதை வச்சுட்டு சந்தோஷப்படணும். முடியுமா? முடியும். வைராகியம் இருக்கணும். அதுக்கு வைராகியம் இருந்தால் தான் முடியும். எல்லாத்துக்கும் எல்லோரும் மனிதன் தெய்வம் ஆகலாம், தேவர்கள் ஆகலாம், பரிசுத்த ஆவி அடையலாம், முக்தி அடையலாம். அதுக்கு ரொம்ப இந்த மாதிரி தான். தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் சிறிய தவறு செஞ்சால் முனிவர்களும் ரிஷிகளும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கோபம் வந்துருச்சுன்னா பூலோகத்தில் போய் மனுஷனாரு அப்படின்றவங்க. அது ஒரு சாபமாட்டு மனுஷனாக அவங்களுக்கு ஒரு டீக்ரேடு தானே. தேவர்களாக இருக்காங்க, மனுஷன் தேவர்கள், தேவர் மனுஷனாகிறது டீக்ரேடு. பதவி குறைக்கிறது. பெரிய ஆஃபீஸராக இருக்கான், கீழே இது பண்ணுறது. மேனேஜராக இருக்கான்னா அவனை பதவி இறக்கம் செய்கிறது. அது யாருமே ஏற்றுக்குவாங்களா? தப்பு பண்ணால் இந்த காலத்தில் அப்படி தானே, நம்ம சிஸ்டம் அப்படி தானே. பெரிய பதவிகள் தப்பு பண்ணால் பதவி இறக்கம் செய்வாங்க, மற்றபடி ஆக்ஷன் அது இருக்குது. அந்த மாதிரி தான் அது. அவங்க வந்துட்டு மனுஷ பிறவி எடுக்கிறாங்க, எடுத்து ஆன்மீக தொண்டிலேயே செஞ்சிட்ருக்காங்க. ஆன்மீகத்திலே இருக்கும்போது என்னாகனா ஒரு ஆன்மீக பெரியவரை சந்தித்து அவங்களோட ஞான திருஷ்டியால் இவங்க யார் என்னன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு.
தெரிஞ்சு அவங்க மூலியமாக ஆன்மீக தொண்டு இன்னும் நிறையா செஞ்சு நல்லா சிறப்பாக செஞ்சு கடவுள் ஏற்படுத்துவார். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்துவார். முக்தி அடைவதற்கு உண்டான வழிகளை ஏற்படுத்துவார். செஞ்சு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் தேவலோகத்துக்கு பண்ண ஒரு முக்தி அடைஞ்சு பரிசுத்த ஆவியாகலாம். ஜோதி சுரூபமாக மாறலாம். அவங்க மீண்டும் தேவர்களாக ஆகலாம். அவர்கள் மனித பிறவி எடுத்து மறுபடியும் சாதாரண மனுஷனை போல் பாவங்களை செஞ்சுட்டு தப்பு தண்டனை செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் தீங்கு பண்ணிகிட்டு இருந்தால் அதனால் எல்லோருமே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது, சாமி திட்டுறது, இதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் கைவிட்டுருங்க. ஒரு சோதனை கடவுள் நமக்கு சோதனை கொடுக்குறாருன்னா என்னை மட்டும் ஏன் சோதிக்கிறேன்னு புலம்பக்கூடாது. உங்களை சோதிக்கிறான்னா உங்கள் நல்ல வழி அடையணுங்கிறதுக்காக உங்களை சோதிக்கிறான். ஜெயிச்சு வாங்க, அந்த சோதனைலேருந்து வெட்டிண்டு வாங்க. முடியல, உங்களுக்கு பொறுமை இல்லை. இப்போ உடனே சோதனை போயிடணும், கஷ்டம் போயிடணும், முடியுமா? முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். கைவிடாதீங்க, கடவுளை கும்பிட்றத கைவிடாதீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டே இருங்க. ஒரு நாள் நிச்சயமாக சத்தியமாக நல்ல வழி பிறக்கும். சோதனை கடந்து வந்துட்டிங்கன்னா, ஜெயிச்சு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். மனுஷ பிரிவுங்கிறது ஒரு வரம்தான். முக்தி அடைவதற்கு மனுஷ பிரிவியால் தான் முடியும், வேறு எதாலையும் முடியாது. அற்புதமான பிறவி, பயன்படுத்திக்கிறதில்லை. தேவையில்லாத சுகபோகங்கள்லையும் ஒரு மாயையில் சிக்கி இதுதான் இன்பம் அப்படின்ட்டு அதில் சிக்கிக்கிட்டு தனக்கு தானே நியாயம் பேசிக்கிட்டு அதை தப்பு பண்ணால் நியாயம் பேசுகிறது, தீங்கு பண்ணால் நியாயம் பேசிக்கிறது, தனக்கு தானே ஒரு இது மாதிரி மேதாவி மாதிரி நியாயம் பேசிக்கிட்டு இருந்தால் மனுஷ பிறவி எதுக்காக படைச்சிருக்கான் ஆண்டவன்? உணர்ந்தால் தான் தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக விட கிடைக்கும். நல்லது செய்யுங்க. ஆன்மாக்களை ஒவ்வொரு மனுஷனும் ஆன்மாவை தான் பார்க்கணும். அவர்களை துன்புறுத்தக்கூடாது. எந்த ஆன்மாவும் வஞ்சிக்கப்படக்கூடாது. ஒரு ஆன்மா சாபம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒரு கெடுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த ஆன்மா மனசுக்குள்ளேயே வருத்திக்கிட்டாலே போதும். உங்களுக்கு அது பிரச்சனை தான். எந்த ஆன்மையும் மனசு நோக்க விடக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. வாயால் பேசினா தான் சாபம் கிடையாது. மனசில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னால போதும், இப்படி ஏமாற்றிட்டானே அவனால் தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னாலே போதும், அது உங்களை பாதிக்கும். நீங்கள் ஜாதகத்துக்கு கொண்டு போய் காமிச்சிங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குது அப்படிம்பாங்க. பித்ரு தோஷம் இருக்குது, மாதா தோஷம், பித்தோஷம், குரு தோஷம்லாம் சொல்லுவாங்க. காரணம் நாம் எதாவது செஞ்சுருப்போம் அவங்களுக்கு, இல்லைன்னா செய்ய வேண்டிய செய்யாமல் விட்டுருப்போம். பெற்ற தாய் தந்தை யாரும் தன்னோட பிள்ளைகளுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்க மாட்டேன்னு சாபம்லாம் கொடுக்க மாட்டாங்க. வாழ்த்தை தான் செய்வாங்க. நீ நல்லா இரு, நான் கஷ்டப்பட்டேன், நீ நல்லா இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால்
அதே பெற்றவங்க வந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னாலே போதும், அது சாப்பிட மாட்டோம். அந்தளவுக்கு அவங்கள பேச வைக்கக்கூடாது, அந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது நம்ம. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, தீங்கு செய்யாதீங்க, துரோகம் பண்ணாதீங்க யாருக்குமே. ஆன்மீக தொண்டிலேயே இருங்க, புண்ணியத்தை சேர்க்க பாருங்கள். புண்ணியம் உங்களுக்கு சேராது, இருக்கிற பாவங்கள் கழியும். ஏன்னா அந்தளவுக்கு பாவம் செஞ்சுருக்கோம் எல்லாருமே. நம்ம எல்லோரும் பாவம் செஞ்சு தான் மன பிரியம் இருக்கோம். அதை வந்துட்டு ஒரு முக்தி அடையறதுக்குண்டான வழியை தான் பார்க்கணும். அவ்வளோ புண்ணியம் செய்யணும். புண்ணியம் செய்ய நிறைய புண்ணியம் செஞ்சால் தான் பாவம் கழியும், தீரணும். புண்ணியம் மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் அந்த நிலை கிடைக்கும் நமக்கு. தயவு செஞ்சு எல்லோரும் வாழ்க்கையில் நல்லவளாக இருங்க, நல்லது செய்யுங்க, யாரையும் நோக்கடிக்காதீங்க, மனசு நோக்கடிக்காதீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.